இன்று வைகாசி விசாகம். வைகாசி விசாகத் திருநாளின் சிறப்புகள். இளவேனிற் காலத்தின் பிற்பகுதி என்பதால் வைகாசி மாதம் வசந்த காலமாக இந்தியாவில் உள்ளது. எனவே இந்த வசந்த காலமான வைகாசி விசாக தினத்தில் ஆலயத்தில் வசந்த உற்சவ விழாக்கள் நடத்தப்படுகின்றன. விசாக நட்சத்திரம் 6 நட்சத்திரங்களின் கூட்டமாகும். முருகப்பெருமான் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால் அவருக்கு விசாகன் என்று பெயர். வி என்றால் பறவை, அதாவது மயில். சாகன் என்றால் பயணம் என்று பொருள். மயில் மீது பயணம் செய்யக்கூடியவர் என்று பொருள்படும். ஆறுமுகனார் அவதரித்த இந்த பௌர்ணமியுடன் கூடி வரக்கூடிய வைகாசி விசாக நட்சத்திரம் ஆகும். இந்த அற்புத வைகாசி விசாக தினத்தில் ஆறுமுகன் அவதரித்த நாளாக கொண்டாடப்படும் அதே வேளை யமதர்மராஜனின் அவதார தினமாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. அதனால் இந்த தினத்தில் நாம் விரதமிருந்து வழிபாடு செய்தால் நமக்கு முருகப்பெருமானின் திருவருளும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும். வைகாசி விசாக புராண கதை. பராசர முனிவருக்கு 6 குழந்தைகள். 6 பேருமே சுட்டித்தனத்தில் கெட்டிக்காரர்கள். ஒரு நாள் குளத்தில் நீராடும் பொழுது நீரினை அசுத்தம் செய்து விளையாடி கொண்டிருந்தார்கள். இதனால் அந்த நீரில் வாழ்ந்து வந்த மீன்கள், தவளைகள் அனைத்தும் வேதனை கொண்டன. அதனை கண்ட பராசர முனிவர், நீரை இப்படி அசுத்தப்படுத்த கூடாது, சிவபெருமானாக எண்ணி நீரை வழிபட வேண்டும். நீங்கள் நீராடியது போதும், வெளியே வாருங்கள் என்று கட்டளையிட்டார். மீன்களாக மாற சாபம். தந்தை சொல்லை எந்த பிள்ளைதான் கேட்டிருக்கிறது? 6 பிள்ளைகளும் தந்தையின் சொல்லை கேளாமல் நீரில் விளையாடி மகிழ்ந்தார்கள். இதனால் பல மீன்கள் இறந்தன. அதனை கண்ட முனிவர் கோபம் கொண்டு குழந்தைகள் 6 பேரையும் மீன்களாக மாற கடவது என்று சாபமிட்டார். உடனே 6 பிள்ளைகளும் 6 மீன்களாக மாறினர். தவறுக்கு வருந்திய அவர்கள் சாப விமோச்சனம் கிடைக்காதா என்று கேட்டதற்கு, அன்னை பார்வதி தேவியின் அருளால் விமோச்சனம் கிடைக்கும் என்றார் முனிவர். சாப விமோச்சனம். மீன்களாக மாறிய 6 பேரும் அந்த நீரில் நெடுங்காலம் வாழ்ந்து வந்தனர். ஒரு சமயம் சிவலோகத்தில் பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு ஞான பாலை ஒரு தங்க கிண்ணத்தில் வைத்து ஊட்டும் போது அதிலிருந்து ஒரு சொட்டு பூலோகத்தில் பராசர முனிவரின் குழந்தைகள் மீன்களாக வாழும் குளத்தில் விழுந்தது. அதனை அந்த மீன்கள் பருகியதால் 6 பேரும் முனிவர்களாக மாறினார்கள். திருச்செந்தூரில் தவம். 6 முனிவர்களும் சிவபெருமானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மீண்டும் வழிபட்ட போது, நீங்கள் 6 பேரும் திருச்செந்தூர் சென்று தவம் செய்யுங்கள், அங்கு முருகப்பெருமான் திருவருள் புரிவார் என்று அசரீரி ஒலித்தது. அதன்படி அவர்கள் அனைவரும் திருச்செந்தூர் சென்று தவம் மேற்கொண்டனர். வைகாசி மாதம் விசாகம் நட்சத்திரத்துடன் கூடிய நிறைந்த பௌர்ணமி நாளில் முருகப்பெருமானின் அருள் கிடைத்தது. வைகாசி விசாகம் திருநாள். சிவபெருமானின் அருளால் 6 முனிவர்கள் சாபம் நீங்க முருகப்பெருமான் அருள் புரிந்த நாள் வைகாசி விசாகமாகும். அன்றைய தினம் முன்வினை பயனால் துன்பப்படுபவர்கள் முருகப்பெருமானை வழிபட துன்பம் நீங்கி இன்பம் பெறுவர் என்று புராணங்கள் கூறுகின்றன. பராசரரின் மகன்களுக்கு திருச்செந்தூரில் முருகப்பெருமான் காட்சி கொடுத்து அருளியதால் இந்த நிகழ்வு வைகாசி விசாகத்தின் போது 10 தினங்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. வைகாசி விசாகத்தின் சிறப்புகள். இந்த விசேஷ தினத்தில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கருவறையில் தண்ணீர் நிற்கும்படி வைத்து இறைவனுக்கு உஷ்ண சாந்தி உற்சவம் எனும் வெப்பம் தணிக்கும் விழா ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுவது வழக்கம். இந்த நாளில் இறைவனுக்கு சிறுபருப்பு பாயசம், அப்பம், நீர்மோர் முதலியவை நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது. இந்த திருநாளில் திருச்செந்தூர் கோயில் வசந்த மண்டபத்தில் உள்ள நீர் தொட்டியில் 6 மீன் பொம்மைகளை அதில் இடுகின்றனர். முருகனின் வாயிலிருந்து சிந்திய பாலினை குடித்த அந்த மீன்கள் சாப விமோச்சனம் பெற்ற பராசர முனி குமாரர்களை நினைவுபடுத்தும் விதமாக 6 முனிவர்களின் உருவ பொம்மை வைத்து முருகன் சாப விமோச்சனம் அளிக்கும் நிகழ்ச்சி
ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுகிறது. மகாபாரதத்தின் வில் வித்தகனான அர்ஜுனன் சிவபெருமானிடமிருந்து பாசுபத ஆயுதத்தை வரமாக பெற்ற நாள். 12 ஆழ்வார்களில் முக்கியமான நம்மாழ்வார் பிறந்த தினம் என்று. வைகாசி விசாக சுப தினத்தில்தான் திருமழப்பாடி என்ற ஊரில் சிவபெருமான் மழு என்ற ஆயுதத்தை ஏந்தி திருநடனம் ஆடிய அற்புத திருநாள். தஞ்சை பெரிய கோயிலில் பொக்கிஷமாக பல கல்வெட்டுக்கள் உள்ளன. அதில் பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனின் சரித்திரத்தை நாடகமாக அரங்கேற்றுபவர்களுக்கு ஆண்டுதோறும் வைகாசி விசாக தினத்தில் நாடக கலைஞர்களுக்கு ஊதியமாக நெல் வழங்கி ராஜேந்திர சோழன் ஆணையை பிறப்பித்ததாக கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராமலிங்க அடிகளார் தன் சத்திய ஞான சபையை வடலூரில் நிறுவிய தினம். வளம் தரும் வைகாசி மாதத்தை மாதவ மாதம் என்றும் வைசாக என்றும் போற்றுவர். வைகாசி முதல் தேதியில் கங்கை நதியில் நீராடினால் 7 ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. வைகாசி என்பதை விசாகம் என்றும் கூறுவர். விசாகம் என்றால் மலர்ச்சி என்று பொருள். வைகாசிதான் சமஸ்கிருதத்தில் வைசாகம் ஆனது. இம்மாதத்தில் புனித நீராடி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை துளசி பத்திரங்களால் பூஜை செய்து வழிபட்டால் நற்பேறுகள் பல பெறலாம் என்று விஷ்ணு புராணம் கூறுகிறது. வைகாசி மாதத்தில் பல அவதாரங்கள் நிகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. வைகாசி பௌர்ணமி அன்று சிவபெருமான் 3வது விழியான நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியானது 6 குழந்தைகளாக சரவண பொய்கையில் தோன்றியது. வைகாசி சுக்ல சதுர்த்தசியில்தான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தன் பக்தன் பிரகலாதனுக்காக ஒரு நொடி பொழுதில் நரசிம்ம அவதாரம் எடுத்தார். அதாவது அது வைகாசி மாத வளர்பிறை சதுர்த்தசி திதி. கௌதம புத்தர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரம் அவதரித்தது ஒரு வைகாசி பௌர்ணமி தினத்தில் என்று வரலாறு கூறுகிறது. அவர் கயையில் போதி மரத்தடியில் ஞானம் பெற்றதும் வைகாசி மாத பௌர்ணமி தினத்திலேயே. வைகாசி மாத மூல நட்சத்திர நாள் திருஞான சம்பந்தரின் திருநட்சத்திர தினம். அன்று ஆச்சாள்புரத்தில் திருஞான சம்பந்தர் விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நம்மாழ்வார் திருக்கோட்டியூர் நம்பிகள் அவதரித்த மாதம் வைகாசி மாதம். காஞ்சி மகா பெரியவர் அவதரித்ததும் வைகாசி மாத பௌர்ணமி தினத்திலேயே. ஆதிசங்கரர் தோன்றியது வைகாசி மாத பஞ்சமி. வைகாசி மாதம் சிவபெருமானை போற்றி கடைபிடிக்கப்படும் விரதம் ரிஷப விரதம் ஆகும். வைகாசி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு மகிழம்பூ நிறத்தில் பட்டாடை சாற்றி 108 பத்மராக கற்களால் ஆன மாலை அணிவித்து எள் சாதம் நிவேதனம் செய்து வழிபட்டால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாபங்கள் நீங்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. வைகாசி விசாகத்தில் யமதர்மராஜன் அவதரித்ததாக புராணம் கூறுகிறது. ஆகையால் யமதர்மராஜன் எழுந்தருளியுள்ள ஸ்ரீவாஞ்சியம் மற்றும் திருச்சி மண்ணச்சநல்லூர் அருகே உள்ள திருப்பைஞ்சீலி திருத்தலங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். இந்த சிறப்பான நாளில்தான் பெரும்பாலான ஆலயங்களில் மகா உற்சவம் நடத்தப்படுகிறது. வைகாசி என்ற பெயரில் வட இந்திய புனித தலமான காசி பெயரும் வருவதால் அந்த மாதத்தில் காசிக்கு சென்று வருவது சிறப்பானதாக கருதப்படுகிறது. காசிக்கு சென்று கங்கையில் புனித நீராட இயலாதவர்கள் தங்கள் பகுதியில் உள்ள புனித தீர்த்தங்களில் நீராடுவது சிறப்பு. சென்னை திருமுல்லை வாயிலில் உள்ள மாசிலாமணீஸ்வரர் ஆலயத்தில் வைகாசி பௌர்ணமி அன்று இறைவனும் இறைவியும் லிங்கத்தில் ஐக்கியமாகும் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தென் மாவட்டங்களில் உள்ள பெரும்பாலான அம்மன் ஆலயங்களில் இந்த வைகாசி மாதத்தில்தான் கொடை விழாக்கள் நடைபெறுகின்றன. இக்ஷ்வாகு வம்சத்திற்குரிய நட்சத்திரமாக இருப்பதால் விசாகம் அமைந்துள்ள கோள் நிலையில் ராம ராவண யுத்தம் நடந்ததாக ராமாயணம் கூறுகிறது. மணிபல்லவ தீவில்
தீபிதிலகை என்ற காவல் தெய்வம் தோன்றி மணிமேகலையிடம் வைகாசி பௌர்ணமி அன்று கோமுகி என்ற பொய்கையில் உள்ள அள்ள குறையாத அமுத சுரபி எனும் அட்சய பாத்திரம் வெளிவரும். உலக மக்களின் பசி பிணியை போக்குவதற்காகவே இப்படிப்பட்ட அட்சய பாத்திரத்தை உனக்கு வழங்குகிறேன் என்று கூறி மறைந்தது. இதன்படியே மணிமேகலையும் புத்தர் பிறந்த வைகாசி முழு நிலவில் கோமுகி பொய்கையிலிருந்து வெளியே வந்த அட்சய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பூம்புகார் நகரத்திற்கு திரும்பினாள். ராஜஸ்தான் மாநில தலைநகர் ஜெய்ப்பூரை அடுத்துள்ள பைராத் நகரின் எல்லையோரத்தில் ஓடும் பான்கங்கா நதிக்கரையில் அமைந்துள்ளது ராதா கிருஷ்ணர் ஆலயம். இங்கு ஆண்டுதோறும் வைகாசி பௌர்ணமி நாளில் பான்கா விழா நடக்கிறது. இந்நாளில் நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பான்கங்கா நதியில் நீராடி பூஜைகளும் யாகங்களும் செய்து தெய்வங்களான ராதா கிருஷ்ணரை வழிபடுவார்கள். தெய்வங்கள் மற்றும் மகான்களின் அவதார தொடர்புடன் கூடிய நட்சத்திரங்கள் மிகவும் சிறப்பாக கருதப்படுகின்றன. அவ்வகையில் வைகாசி விசாகம் பலராலும் பல தெய்வங்களுக்குரியதாகவும் கொண்டாடப்படுகிறது. பழனி, திருச்செந்தூர், சுவாமிமலை போன்ற முருகன் திருத்தலங்களில் வைகாசி விசாகம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. விசாகம் குருவிற்குரிய நட்சத்திரம் ஆவதால் குருவிற்குரிய தலமான திருச்செந்தூரில் வைகாசி விசாக பெருவிழா 10 தினங்கள் சிறப்பாக நடைபெறுகிறது. தெற்கு திசையின் அதிபதியும் மரண தேவதையுமான யமதர்மராஜனுக்குரியது வைகாசி விசாக தினமாகும். அன்று யமதர்மராஜனை வழிபடுவதால் நீண்டாயுள் கிடைக்கும். பஞ்ச பாண்டவர்களில் ஒருவனான அர்ஜுனனுக்கு இறைவன் பாசுபதம் எனும் ஆயுதம் வழங்கியதும் இந்த தினத்தில்தான். இந்நாள் திருவேட்களம் எனும் திருத்தலத்தில் பெரும் விழாவாக கொண்டாடப்படுகிறது. ஆந்திர மாநிலம் சிம்மாச்சலத்தில் ஆலயம் கொண்டுள்ள வராக லட்சுமி நரசிம்ம மூர்த்திக்கு வைகாசி விசாகம் சிறப்பான தினமாகும். சந்தன காப்புடன் ஆண்டு முழுவதும் காட்சி தரும் இந்த நரசிம்ம மூர்த்திக்கு வைகாசி விசாக நாளில் சந்தன பூச்சை களைவார்கள். மூல விக்கிரகத்தின் இயற்கை தோற்ற பொலிவு அன்று தரிசனமாகும். பின்னர் சுமார் 500 கிலோ சந்தனம் பயன்படுத்தி சந்தன பூச்சு செய்வார்கள். கன்னியாகுமரி பகவதி அம்மனுக்கு ஆராட்டு விழா வைகாசி விசாக தினத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சிறப்பாக கூறப்படும் காஞ்சி கருட சேவை வைகாசி விசாகத்தை ஒட்டியே நடைபெற்று வருகிறது. திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் என்ற மகான் வைகாசி விசாக தினத்தில் சித்தி அடைந்ததால் இந்நாளில் அவரது குரு பூஜை திருப்போரூரில் உள்ள அவரது சமாதியில் விசேஷமாக நடைபெற்று வருகிறது. தேவேந்திரன் வைகாசி விசாக தினத்தன்று சுவாமிமலை முருகன் வழிபட்டு ஆற்றல் பெற்றான். வைகாசி மாத விசாக நட்சத்திர தினத்தின் சிறப்புகள் இனிதே நிறைவடைந்தன.